முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணத்துக்கு பின்னர் அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அவர் தற்போது சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று பெங்களூரு சிறையில் உள்ளார். இந்நிலையில் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக தினகரனை அறிவித்தார் சசிகலா. அதன் பின்னர் அதிமுக உடைந்து தற்போது 3 அணியாக உள்ளது. இந்நிலையில் சென்னை தியாகராய நகரைச் சேர்ந்த சுவாமிநாதன் கல்யாணசுந்தரம் என்பவர் ஆர்டிஐ மூலம் தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி கேட்டிருந்தார். அதில் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அதிமுக பொதுச் செயலாளர் யார், துணை பொதுச் செயலாளர் யார் என்று கேள்விகள் கேட்டிருந்தார். இந்த கேள்விகளுக்கு பதிலளித்துள்ள தேர்தல் ஆணையம், அதிமுக கட்சியில் உட்கட்சி விவகாரங்கள் நடைபெற்று வருவதாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் யார் என்று இதுவரை தீர்மானிக்கவில்லை என்றும் கூறியுள்ளது. மேலும் கட்சியின் பொதுச் செயலாளர் இன்னும் நிலுவையில்தான் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த பதில் சசிகலாவிற்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. சசிகலாவே பொதுச் செயலாளர் இல்லை என்றால் அவரால் நியமனம் செய்யப்பட்ட துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதவியும் கேள்விக்குறியாகியுள்ளது.